நடப்பது எதுக்கு நல்லது? உடலில் நம்மளுக்கு எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்கு நடக்கிறதா, வருமுன் காப்பது அப்படிங்கிறதுக்கு நடப்பதா? ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. வருமுன் காப்பதற்கு நடக்கக்கூடிய பயிற்சி தான் உடல் பயிற்சி. ஓடுறது, ஆடுறது, குதிக்கிறது. வந்த பிறகு ஆடினால் ஓடினால் போகுமா என்றால் கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ளலாம். இந்த பிரச்சனையை இதுக்கு மேலும் வராதபடி பார்த்து கொள்ள நமக்கு யோகா, உடற்பயிற்சி, ஓட்டம், ஆட்டம் அனைத்தும் சிறந்தது. சுத்தமாக அறவே முடியுமா, அறவே போகுமா, அறவே நின்றுமா அப்படின்னா அது வெகு காலம் பிடிக்கும். வெகு காலம் உணவு இன்னும் பல விஷயங்களை பின்பற்றணும். அது மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனைப்படி நீங்கள் கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா அந்த உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு சரியாகுமா ஆகாதா என்று அவர்கள் உங்களிடம் கூறியிருப்பார்கள். சித்தாவாக இருந்தாலும் சரி, அக்குபஞ்சராக இருந்தாலும் சரி, இன்னும் சில மருத்துவங்கள், இங்கிலீஷ் மருத்துவம் எதுவாக இருந்தாலும் சரி, அதனோட தீர்க்கங்கள் அனைத்தும் உங்களிடம் கூறியிருப்பார்கள். அதன்படி உணவுகளும் உடற்பயிற்சிகளும் நடைகளும் வைத்தால் மிகவும் நல்லது. அதை நேர்த்தியாகவும் நேக்காகவும் அவர்கள் சொல்லும்படி சில உடற்பயிற்சிகளையும் சில ஆலோசகர்களிடமும் ஃபிசியோதெரபிஸ்ட் மற்றும் கோச், யோகா மாஸ்டர், ஜிம் மாஸ்டர், ரன்னிங் இது சம்மந்தப்பட்ட ஆட்களை நேரில் சென்று உண்டான பயிற்சிகளை நீங்கள் பெறுவது மிகவும் சிறப்பு. கண்ணாவினான்னு உடற்பயிற்சி செஞ்சுட்டு 2-3 நாள் படுத்துக்கூடாது. அதெல்லாம் பயங்கர சிரமம். கட்டுக்கோப்பாக வைப்பதற்கு உடற்பயிற்சி செய்வது இது தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் உடற்பயிற்சி இதுக்கு மட்டும் உடற்பயிற்சியா, உடல் நோயால் அவதிப்படுவதற்கு மட்டும் உடற்பயிற்சியா என்றால் சத்தியமாக இல்லை. தெரியாது நிறைய பேர்த்துக்கு. உடற்பயிற்சி பல்வேறு விதமான விஷயத்தை உன்னை ஊக்குவிக்கும். பல நேரத்தில் உன்னை மேலோக்கம் செய்யும், மேலோங்க வைக்கும். கீழே விழுந்தா டப்புன்னு எந்திரிப்பீங்க. உடற்பயிற்சி செய்கிறீங்க, எந்திரிப்பாங்க. மன தைரியம் இருக்குது, மன வலிமை பெறும். 10 பேர் நின்னா போய் நின்று பேசுறதுக்கு தைரியம் வேணும். அது மன உறுதி. நின்று பேசாட்டியும் பரவாயில்ல, அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு இவங்க எல்லாம் அப்போ என்னமோ பண்ணிட்டு போய் தராங்க, நம்மளோட வேலையை பார்க்கலாங்கிறதுக்கு மன உறுதி கொடுக்கறது உனது ஓட்டம், நடை, ஆட்டம் இதெல்லாமே. ஒரு பாட்டு விடாமுயற்சி யாக. விடாமுயற்சியானாக்கா உருவாக்குவது உனது நடை. பேசிக் நடை, பேசிக் ஆட்டம், பேசிக் ஓட்டம், பேசிக் ஜம்பிங். ஒன்றை நீ பிடிக்கப் போகிறாய், முடியவில்லை என்றால் அதை மறுபடியும் தொடர்கிறாய். ஒன்றை பிடிக்கப் போகிறாய், முடியவில்லை என்றால் மறுபடியும் தொடர்கிறாய். இது நல்லது, இது நல்லது. இது உனக்கு மன உறுதி. கீழே இருந்தால் எந்திரிப்ப. கைகால் வலினா என்ன கைகால் வலி இருக்குது, நம்ம தினந்தோறும் எக்ஸசைஸ் பண்ணால் தான் நம்ம இளமையாக இருப்போம், அழகாக இருப்போம், வயசு ஆகாது, சுருக்கம் முழுகாது. அப்படிங்கிறதுக்கு வேண்டி டெய்லி ஓடுற, டெய்லி அடிபடுது, டெய்லி மிதிபடுது, அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை நீ இப்போ எடுக்கிற, அடுத்த நாள் ஓடுற, அப்படியே தான் உன்ற வாழ்க்கை அப்படியே ஓடிட்டே இருக்குது. நல்லாவும் இருக்குது உடம்பு, நல்ல ஒரு திறனாகவும் இருப்பீங்க, நல்லாவும் இருப்பீங்க. பல்வேறு விஷயத்துக்கு அது உங்களுக்கு உந்துதல். ட்ரெஸ்ஸிங் சென்ஸு மாற்றுவீங்க. ஒரு பர்ஃபெக்ட் டைம், ஒரு கிப்பிட்ட டைமாக இருக்குது. இந்த டைமில் இப்படி தாண்டாங்கிறத உனக்கு அந்த பயிற்சி உனக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரு கோச்சு கற்றுக் கொடுக்க தேவையில்லை. கோச்சு உங்களுக்கு ஸ்டார்டிங் பேசிக் மட்டும் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா கேட்சப் பண்ணிக்கணும். ஒரு 3 மாதம் 6 மாதம் கொடுத்தாங்கன்னா அந்த கேட்சப் பண்ணிவிட்டு நீங்கள் பயிற்சி செய்யும்போது அந்த பயிற்சி உங்களுக்கு பல்வேறு விதமான விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். இந்த டைமிங்கில் அந்த டைவ் அடித்தா தான் அந்த கேட்சை பிடிக்க முடியும். அந்த கேட்சை பிடிக்கிறதுக்கு எத்தனை முறை நம்ம பயிற்சி செய்கிறோம். அந்த கேட்சை அக்ரூட்டாக பிடிக்கிறதுக்கு அந்த டைமிங்கில் கேட்சிங்க. அதே மாதிரி தான் உங்களோட பர்ஃபெக்டில், உங்களோட வேலையில் நீங்கள் போகக்கூடிய டைமை கரெக்டாக கீப்பப் பண்ணி போவீங்க. யார் கூட்ட எப்படி பேசலாம், எந்த நேரத்தில் எப்படி பேசலாம், எந்த நேரத்தில் எப்படி பேசலாம், எந்த நேரத்தில் நெளிவாக பேசலாம், எந்த நேரத்தில் சுழிவாக பேசலாம் அப்படிங்கிறத அந்த பயிற்சி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் மார்க்கெட்டிங்கில் இருப்பான். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நல்ல ஒரு கணக்கில் இருப்பான். ஒரு
ஆட்டம் ஆடுறவங்களாகட்டும், இல்லைன்னா விளையாட்டுலேயே இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் கரெக்டாக இருப்பாங்க டைம் டேபிள் படி. அவர்களுக்குள்ளாகவே தன்னம்பிக்கையை வளர்த்து தானாகவே முன்னேறி இருக்கும் ஒரு சிலர் இந்த கேட்டகரி லிஸ்ட்டில் வருவாங்க. ஆட்டத்தில் ஓடுதலில் மட்டுமல்ல, நீ எதை குருவாக கவனிக்கிறாயோ, படிப்பாகட்டும் ஏதோ ஒரு சில விஷயங்களாகட்டும், குருவாக கவனிப்பாக கூர்மையாக கவனிக்கிறாயோ அது உன்னை உனக்கு கற்றுக் கொடுக்கும் எல்லாமே. ஒரு சிலர் படிப்பே குறியாக இருப்பாங்க, படிப்பும் இருப்பாங்க, விளையாட்டுலையும் இருப்பாங்க. படிப்பும் ரெகுலராகவே படிப்பாகவே தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது அதுக்கும் நமக்கு விளையாட்டு ஒரு உறுதுணையாக இருக்கும். நல்லா படிக்கிறீங்கன்னா வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க எப்படி பண்ணலாம். அவங்க சிறு எக்ஸசைஸ் டாக்டர் சொல்லிப்பாங்க, சின்ன சின்ன எக்ஸசைஸு உடற்பயிற்சி செய்கிறது நல்லது. அவர்களுக்கு மேலும் மேலும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நல்ல விடாமுயற்சியும் அவங்களுக்கு வளர்த்து கொடுக்கறக்கு ஒரு காரணமாக இருக்கும். பல்வேறு விஷயத்துக்கு பல்வேறு நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கு. சின்ன சின்ன விஷயத்தை யார் கூட சொல்லலாம், சின்ன சின்ன விஷயத்தை யார் கூட சொல்லக்கூடாது. இது பெரிய விஷயமே இல்லை, அம்மா அப்பாட்ட சொல்லக்கூடாது. இந்த ஃபோன் விஷயம் பெரிய விஷயமே இல்லை, அம்மாட்ட சொல்லக்கூடாது. இது ஒரு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, அம்மா அப்பாட்ட சொல்லக்கூடாது. இந்த பல்லு பிரச்சனை இது தேவையில்லை, சொல்ல தேவையில்லை, இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு மன தைரியம் சொல்லி கொடுக்குறது விளையாட்டு. விளையாட்டால் வரக்கூடியது ஆட்டத்தால் வரக்கூடியது இன்னும் பல பாட்டு இருக்கலாம். பாட்டு என்பது பாட்டு பாடுறது பயங்கரமான ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி. அந்த பாட்டு பாடுறவங்க விட்ட போய் கேளுங்க, ரெகுலராகவே பாடிட்டே இருப்பாங்க, தினமும் பாடுவாங்க நல்லா இருப்பாங்க, தினமும் பாடுவாங்க நல்லா இருப்பாங்க. ஆடுறது ஓடுறது பாடுறது இந்த கேட்டகரி தவிர்த்து வேறவங்களுக்கு கூட போய் பாருங்கள், ஹெல்த் ஓரியன்ட்டாக ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது பிரச்சனை, அது பிரச்சனை, அப்படி பிரச்சனை, இது பிரச்சனை, ஒரே கஷ்டம், மன கஷ்டம், நடக்க முடியல, உட்கார முடியல, தூக்கம் வருது, அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. வீட்டு வேலையை தினந்தோறும் சிறப்பாகவும் வேகமாகவும் நல்ல முறையிலும் செய்யக்கூடிய ஒரு சிலரும் இதில் அடங்குவார்கள். வீட்டு வேலை ரெகுலராக செஞ்சுருவாங்க. அவங்களுக்கு உடல் பயிற்சி தேவையில்லைன்னா அவர்களுக்கும் உடல் பயிற்சி தேவை இருந்தாலும் அவங்க கட்டுக்கோப்பாக செஞ்சுக்கலாம். சில ஹார்ட் ஒர்க்கான வேலைகள், கட்டட வேலை, இன்னும் பல வேலைகள் எல்லாம் இருக்குது. அந்த வேலை செய்தால் உடற்பயிற்சி தேவைன்னா அவங்களுக்கு தேவைப்பட்ட செய்யலையும் விட்டுடலாம். ஏன்னா கட்டட வேலை இன்னும் நிறையா கடினமான வேலைகள் இருக்குது. சரிங்களா, எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். தூக்கிறது, பிடிக்கிறது, நடக்கிறது, மளிகை கடை வேலையெல்லாம் சும்மா நடந்துகிட்டே இருக்கணும், தறி வேலையெல்லாம் சும்மா மில்லு வேலையெல்லாம் சும்மா நடந்துகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி 50 கிலோமீட்டர் நடப்பாங்க. அப்புறம் மளிகை கடையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட் நடந்துகிட்டே இருப்பாங்க. மோட்டார் சைக்கிள் நடக்கிறது, ஆள் வந்துட்டு குண்டாக இருந்தால் ஒல்லியாயிருவாங்க. நிறைய வேலை இருக்குது, கடினமான வேலை. அந்த கடினமான வேலை செய்யும்போது உடம்பு நல்லா இருக்குது. வேலையை உடற்பயிற்சியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க, உடற்பயிற்சி விட்டுருங்க. ஆனால் உடற்பயிற்சி செய்வது நல்லது. அந்த நடக்காத ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் கூட நடக்காத ஒரு சிலருக்கு இதெல்லாம் ஒரு மன தைரியம் இருக்காது. எதையும் எப்படி செய்யலான்னு தெரியாது, என்ன பண்ணலான்னு தெரியாது. ஒரு சின்ன பிரச்சனையை அம்மாட்ட சொல்கிறது, சின்ன பிரச்சனையை அப்பாட்ட சொல்கிறது, சின்ன பிரச்சனையை அண்ணன் கிட்ட சொல்கிறது, தம்பி கிட்ட சொல்கிறது, சித்தப்பா கிட்ட சொல்கிறது, பெரியப்பா கிட்ட சொல்கிறது. இதெல்லாம் எதுக்கு வருது, என்னமா வருது, என்ன டென்ஷன் ஆகுது, ஏன் பிரச்சனை ஆகுதுன்னா நீங்கள் பேசிக்காக நடப்பது என்பது நல்லது. எல்லா விஷயமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும், ஒரு விளையாட்டு நடத்தணும். ஊருக்குள்ளேயெல்லாம் விளையாட்டு நடத்துகிறாங்க, நம்ம ஒரு விளையாட்டு தான் பார்க்குறோம், ஒரு விளையாட்டு நடத்த முடியலையேங்கிறக்கும் கூட உங்களுக்கு அது தேவைப்படும். சரிங்களா, எல்லாத்துக்கும் உரிய ஒரு விஷயம் இது. சரிங்களா, ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை நடக்கிறதுங்கிறது. உடல் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வான கட்டுக்கோப்பாக வச்சுக்கு, சில பிரச்சனைக்கும் சில கட்டுக்கோப்பாக உங்களை ஒரு கட்டுள்ள மனிதனாக ஆக்கும். ஸ்டைல் மனிதனாக, ஃபேண்டசி மனிதனாக, எங்கே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேறு மாடலாக இருப்பீங்க. ஒரு நடக்கும்போதே நல்லா இருக்குது, பாவனையாக இருக்குது. ஒரு எப்படி நீ இருக்கலாம், உன்னோட டைமிங் நீ எப்படி டைமை சிஸ்டமேட்டிக்காக நீ வளர்க்கலாங்கிறது கூட எல்லாமே அந்த நடக்கிறதுக்கு இல்லைங்க. அந்த நடையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அந்த பயிற்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். வேறு எதுவும் இல்லை, மனுஷன் வந்து சொல்லித்தர தேவையில்லை. இப்படி அப்படி ஒரு சர்வே, ஒரு மார்க்கெட்டிங் சர்வே, ஒரு வியாபாரம், ஒரு டெக்னிக்கல், எந்த மாதிரி வியாபாரம் பண்ணலாம், எப்படி வியாபாரம் பண்ணலாம், எப்படி பேசலாம், அவங்க எப்படி மனசை காயப்படுத்துவாங்க. நம்ம ஓடி காயப்பட்டுருக்குறோம், நம்ம ஓடி கைகால் வலிக்க, அடுத்த கைகால் வலிக்கக்கூடாதுங்கிறவன் தான் அத்லெட்டர். எவனையும் கிண்டல் பண்ணாதாங்க அத்லெட்டர், விளையாட்டு எழுதுகிற ஆளுங்க. சரிங்களா, நிறைய பேர் கிண்டலே பண்ணுறதில்ல, அவங்க விளையாட்டில் நல்ல மனசு. அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. ஹார்ட் ஒர்க்கான வேலை செஞ்சாங்க, அவங்க கற்றுக் கொடுக்குது. ஹார்ட் ஒர்க் இல்லாத வேலை செஞ்சாங்கன்னா அதை முழு மூச்சாக செய்யும்போது அது வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. ரெஸ்பெக்ட், யாராக இருக்கட்டும் எப்படி நடந்துக்கலாங்கிறத அந்த வேலையை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். கடினமான வேலையோ ஈஸியான வேலையை கற்றுக் கொடுப்ப அதை முழு மனசாக செய்கிறது. நான் சொன்னது பிடிச்சதா.